வணக்கம் மக்களே, இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் சிக்மங்களூர் அப்படிங்கிற ஊரில் விஸ்மிதா காண்டி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் இருக்கோம். ரெசார்ட் அப்படிங்கிறது எனக்கே புது அனுபவமாக தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நேற்றுக்கு நைட்டு செக்இன் ஆகிட்டேன், ஈவினிங் ஆகிட்டு. ஸோ காலைல சைக்கிள் அங்கேயே கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அந்த வேலாம் இருக்கா அப்படியே நடந்து போய் காமிக்கிறேன். இப்போ நான் நிற்கிறது என்ட்ரன்ஸு தான், தெரியுதா? அங்கே தான் என்ட்ரன்ஸு. இனி அப்படியே உள்ளாடி போய் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு இது புது அனுபவமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி நான் கேமரா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விவோ மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு தோணுது. பார்த்தீங்களா, இதுதான் ரெசார்ட்டுக்கு உள்ளாடி. இன்னும் உள்ளாடி போயிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே போகிறவே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் காஃபி ஹார்வெஸ்டிங். காஃபி எல்லாம் அந்த மாதிரி அது மேக் பண்ணுறாங்க. ஐ மீன் இது எஸ்டேட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி இப்படின்லாம் பெருசாக புகழ்ந்துறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இது புது அனுபவமாக இருக்குது. ஸோ வேறு ரெசார்ட் போயிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே இந்த அமெனிட்டிஸ் இருந்து இங்கே இல்லை, அது இதெல்லாம் இன்னும் பேச தெரில. ஜஸ்ட் நான் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கா, நான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதையும் கூட சொல்லிடுறேன். ஸோ இதான் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட போயாச்சுன்னா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டு தான். ரப்பர்னு வருது எங்கள் ஊரை போலேன்னு இல்லை, இது காஃபி எஸ்டேட்டு. ப்ளஸ் உள்ளாடி வந்தாச்சுன்னா குறிஞ்சி கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு கஃபே இருக்குது. இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுற எல்லாருக்குமே இங்கே தான் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ ஓகே, திஸ் இஸ் இதுதான் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. ஓகேவா, பார்த்தா தெரியுதா? இது ஒரு அப்படின்னு இது ஒரு பில்டிங். இங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே தான் ரிசப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதுங்க கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் சைக்கிளெல்லாம் எடுக்கிற மாதிரி. இங்கே தான் சைக்கிள் நிறைய வச்சுருப்பாங்க. இங்கேருந்து பிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த சைக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், நீங்களே ரைட் பண்ணலாம். அப்படியே இது நான் ஸ்டே பண்ணியிருக்க இடம். உள்ளாடி வந்தாச்சுன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் பூல் இருக்குது பாருங்கள். பூல் பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன். ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்துட்டோம். திஸ் இஸ் ஸ்விம்மிங் பூல். இங்கே குழந்தைங்க கூட வந்தால் இங்கே குளிச்சிக்கலாம். ப்ளஸ் ரொம்ப குட்டி பிள்ளைங்கன்னா இங்கே கூட குளிச்சிக்கலாம். அப்புறமா இதுதான் ஃபுல்லுங்க. நீங்கள் வந்தால் கூட நம்ம எல்லாருமே இங்கே குளிக்கலாம். குளிச்சுட்டு இங்கே எங்கே இருந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட் இல்லை பாரில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் டேபிளுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே இருந்துகிட்டே குடிச்சிட்டு குளிக்கலாம், சாப்பிட்டுட்டு குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணிகிட்டே குளிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் குளித்து முடிச்சிட்டிங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சன் பாத்தா அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆனால் சன்லைட் வராத மாதிரி இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, சன் பாத்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோதான். லைஃப் கார்டு இஸ் ஃபார் எமர்ஜென்சி. பட் லைஃப் கார்டு இஸ் போட்டிருக்காங்க, வேறு எங்கேயும் உள்ளாடி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ இதை பார்த்து நம்ம உடனே ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னடா இதுக்கு சொம்பு தூக்குறோம் அப்படிலாம் இல்லை. ஓகே, மேபி உள்ளாடி தான் இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இங்கே லைஃப் கார்டாக எதுவும் இல்லை. ஸோ ஆனால் அந்த ஆழம் அவ்வளோலாம் இல்லை. என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னாலே ஜஸ்ட் அளவுக்கு தான் தண்ணியே இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆழம் மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் உள்ளாடி ஆழம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ உட்காந்து சில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் பேச்சுலராக ஃப்ரெண்ட்ஸை நிறைய வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுதாங்க. இனி அப்படியே என்னோடய ரூமுக்கு போக போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஒரு வீடு, கீழே ஒரு ரூம், அப்புறம் மேலே அது கீழே, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்குது. பாருங்கள், நான் இருக்கிறது இந்த மேலே இருக்க பால்கனி தான். இப்போது நேற்று நைட்டே வந்தனால கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். ஸோ வாங்க போய் பார்த்துக்கலாம். உள்ளாடி போனால் போதும். அப்படியே ஸ்டேரை ஏறி உள்ளாடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரூம் தான். ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வாங்க காமிக்கிறேன். இதுதான் ஹீஸ் ராஜேஷ்.
ஓகே ஹாய் ஹாய் எழுப்பிடுவேண்ணா. ஓகே அவர் நேத்தரிச்ச போதில் அப்படியே மட்டையாக மறக்கிறாரு. தென் சந்திரா இஸ் சந்திரா யூடியூப் vlog. யூடியூபா? ஹாய். Yeah, yes. Huh? It's okay. This is our room. இப்படி தாங்க ரூம் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது சந்திரா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே பாருங்க இந்தப்பா. எஸ் இதுதான் பால்கனி வியூ. பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா சார்? பால்கனி வியூ அப்படி பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே லெஃப்ட் சைடு போனால் வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதுதான் வியூ. தென் அப்படியே டீ டேபிள் இதெல்லாம் கொடுத்துருங்க. இது நைட்டு நடந்த சின்ன பார்ட்டி. ஸோ இட்ஸ் ஓகே. நாங்கள் பேச்சுலர் வந்தனால அப்படி தான் இருக்கும். ஸோ தென் இதுதான் ரெஸ்ட் ரூம் போய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துப்போம். அவரையும் காமிச்சிடும். ஓகே திஸ் இஸ் அவர் ரெஸ்ட் ரூம். திஸ் இஸ் அவர் ரெஸ்ட் ரூம். எப்படி இருக்குது? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ இது? ஓ திஸ் இஸ் ஓகே நைஸ். குளிக்கிறதுக்கு இது மாதிரி தனியாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு ப்ராப்பராக இல்லை. நான் எதுவும் சேல் எதுவும் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹீட்ரு தண்ணி ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்குது. இது இந்த மாதிரி எல்லா திங்ஸும் அப்படியே கிட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கூட ஓகே தான். எல்லாம் கொஞ்சம் நல்ல பிராண்டோட திங்ஸாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. தென் அவ்வளோதான். இது ஒரு மிரர் இருக்குது வெளியில் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால். ரெசார்ட் என்ட்ரி ஆன உடனே கையில் ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு விஸ்மிதா காண்ட்ரி. செக்இன் டைம் 2 PM தான். செக் அவுட் டைம் 12 PM. ப்ளஸ் இன்டோர் கேம்னா செஸ்ஸு, கேரம், ஸ்னூக்கர்ஸ், டேபிள் டென்னிஸ் எல்லாம் இருக்குது. அங்கே மேலே இருக்குது. நேற்று நைட்டு போனேன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் அவுட்டோர் கேம் ஷட்டில், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங் பூல், பைசைக்கிள்ஸ், பைக். இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் லஞ்ச் டைம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான். அப்புறம் டீ டைமு 4லேருந்து 6 மணி வரைக்கும். எல்லாமே அந்த கஃபே தான். இங்கேருந்து தெரியுதுல்ல, இந்த கஃபே தான் நம்ம போகணும். ஸோ அது நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனாலே சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு வேறு இது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு துண்டு சீட்டாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோதான். இனி அப்படின்னா பக்கத்தில் பார் இருக்குது. அங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியாது. போய் தான் பார்க்கணும். அந்த பாரோட நேம் கல்யாணி பார். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு இதே மாதிரி தான் சம் ரூம்ஸ் இருக்குது. அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ரூம் இது தான். ஸோ அங்கேருந்து தான் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வியூ தான் வேறு லெவலில் இருக்கும். ரூமை பார்த்துட்டோம். அப்படியே ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் சைக்கிள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்பவும் சைக்கிளிங் பண்ணும். அப்படியே குறிஞ்சி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே லஞ்சுக்கு வந்துட்டேங்க. லஞ்சில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாமே இருக்குங்க. சூப்புலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாம் பஃபே சிஸ்டம் தான். என்னென்ன தேவையோ எடுத்து சாப்பிட்லாம். அப்படி தான் இருந்துச்சு பாருங்கள். அப்படியே எல்லாம் ஒன்று எடுத்துகிட்டே வரேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட தொடங்கிட்டேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜாக ஓகே நல்லா தான் இருந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இங்கே சுற்றின பசியில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபைனலாக ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு நல்ல நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிட்ட மாதிரி முடிச்சிட்டேன். ஃப்ரெண்டு கேமரா ஸ்விட்ச் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள். வில்லா, பான்சைடு காட்டேஜஸ், கல்யாணி பார் எல்லாம் இங்கே தான் இருக்குது. சரியா வாங்க போ. இடம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஸோ என்னடா பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி கூறுறது மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. காசு கொடுத்து பண்ணியிருக்கோம். சரி ஒரு வீடியோ சும்மா எடுத்து போடுவோம். இந்த மாதிரி அனுபவம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இல்லை பார்த்த மாதிரி இருக்கும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு இந்த ரெசார்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு வீடியோவாக எடுத்து போடுற அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா பார் எப்படி இருக்குன்னு. பார் ப்ளஸ் இதுவும் ஸ்டே பண்ணுற ஒரு ரூம் தான். இந்த கல்யாணி பார் பக்கத்துலேயே பூல் வேறையும் இருக்குது பாருங்கள். அப்படின்னா குளம் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி. அவ்வளோதான். இதுதான் பார். ப்ளஸ் இங்கே இருந்துகிட்டே குளிக்கலாம் எல்லாம் பண்ணலாம். ஸோ இது கூட ஓகே தான். ஸோ அங்கே எல்லாம் போகலை. ஜஸ்ட்டு திருப்பிட்டு போக போகிறோம்.
பாருங்கள் இதுவே ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. இங்கேயே சைக்கிள் சவுட்டும் போது சீட்டில் உட்காந்துட்டுலாம் மிதிக்கவே முடிய மாட்டேங்குது. ஐயம்மா ஓ என்ன உண்டு வையா. சரி அப்படியே எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். நடக்கவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைக்கிளை விட்டு இங்கேயும் கொஞ்சம் சைக்கிள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசார்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்னால் சைக்கிளை எடுத்து எங்கே வேணால் போய் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கே வேணால் போய்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களை இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் அங்கங்கே கொண்டு விட ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குமே, அந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கூட ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது பண்ண வேணாம். ஆனால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஏற்ற இறக்கமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே அவ்வளோதான். திரும்ப இந்த ஏற்றம் வந்து முடிஞ்சிடுச்சு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோ. இவ்வளோ தான் நம்ம விலாகு. இந்த விலாகு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா. அடுத்து இன்னும் இந்த மாதிரி போகும்போதெல்லாம் வீடியோ ஏதாவது எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி லூசுத்தனமாக ஏதாவது வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? தென் பாய், see you next வீடியோ. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.